சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம், விழுப்புரம். இன்று 40 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்க போகும் முன் வரை சில ஒழுக்க நெறிமுறைகளை நாம் செய்துக்கிட்டு வந்தால் பல பெரிய வியாதிகளை நம்மளால் தடுக்க முடியும். முதலில் காலையில் தூங்கி எழும்பொழுது உடனடியாக கண் திறந்து ரொம்ப வெளிச்சமான எந்த பொருள்களையும் பார்த்துட வேண்டாம். காரணம் என்னென்னா, கண் வீடு இருக்கும்பொழுது விழித்திரை லென்ஸு க்ளோசிங் ஆகிருக்கும். திரும்ப நீங்கள் சடனாக ஒளியினா நம்மளுடைய விழித்திரை சடனாக விரிவடைகிறதுனால சீக்கிரமாக கண் விழித்திரை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 40 வயது மேலே இருக்கிறவங்க கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்? நம்ம பாரம்பரியமாக ஒரு வழிமுறை இருக்குது. என்னென்னா, தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களோட உள்ளங்கைகளை இப்படி பாருங்கள். ஏன்னா இப்படி கண்ணை மூடிக்கிட்டு 2 கைகளாலையும் திரும்ப இப்படி மென்மையாக ஒரு அரை அடி தூரத்துக்கு கையை வச்சு முதல்ல உங்கள் கையை பாருங்கள். இந்த கையை பார்க்குறது சம்பிரதாயத்துக்காக சொல்லலை. விழித்திரை பாதிப்படையாது. பிற்பாடு நீங்கள் ஒளியை பார்த்தீங்கன்னா பாதிப்பு வராது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, எழுந்திருக்கும் போது சடனாக அப்படியே நேருக்கு நேராக சடனாக இப்படி எழுந்திருக்காதீங்க. இப்படி ஏஞ்சிங்கன்னா உடனடியாக பிரெயினுக்கு ரத்த சுற்றோட்டம் ஏற்பட்டு ப்ரெஷர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன செய்யணும்? இடது கை பக்கம் ஒருக்களித்து பொறுமையாக எழுந்திரிங்க. பிறகு உங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால்களை அசைச்சு கொடுங்க. காரணம், ரத்த சுற்றோட்டம் உங்களுடைய விரல் நுனிகளுக்கு பொறுமையாக போயிட்டு வந்திருக்கும். நீங்கள் சடனாக கால்கை ஏஞ்சி நடந்தீங்கன்னா, வேகமாக நடந்தீங்கன்னா அதனால் மூளைக்கு ரத்த ஓட்டம் மிகுதிப்பட்டு பல பிரச்சனைகள் வரலாம். ஒருவேளை ப்ரெஷர் இருக்கணும்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இப்படி கையை பார்த்தோமா, கையை பார்த்த உடனே இந்த 2 கைகளையும் இப்படி நன்றாக சூடு வர்ற மாதிரி தேய்ங்க. இப்படி தேய்க்கிறதுனால பல இரத்த சுற்றோட்டங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லை, முக்கால்வாசி வீடுகளில் ஏசி தான். இந்த ஏசியில் கை கால் விரல்கள்லாம் சில்லுட்ருக்கும். ரத்த சுற்றோட்டம் முனைகளில் தேங்கி நிற்கும். நீங்கள் என்ன செய்யணும்? இது ஒரு பயிற்சி இல்லை, சாதாரண விஷயந்தான். கையை நல்லா ரப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு வெப்பநிலையும் ஏற்படும். எப்படி நம்ம குளிர் நாடுகளில் குளிர் பிரதேசங்களில் போனால் கை தேய்ச்சா சூடு வருது இல்லையா? சேம். அந்த 2 கைகளையுமே நல்லா ரப் பண்ணுங்கள். காலை நல்லா ரொட்டேஷன் பண்ணுங்கள். பிற்பாடு பொறுமையாக ஒரு 100 மீட்டர் நடந்துட்டு அப்புறம் வேகமான செயல்களை நீங்கள் செய்யலாம். அப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, குளிக்கும்பொழுது சடனாக ஜில்லுன்னு இருக்கிற ஒரு தண்ணியை நம்ம ஊற்றுறதோ அல்ல ஷவரில் போய் சட்டுன்னு தலையில் ஜில்லுன்னு ஊற்றுறதோ பக்கவாதம், மூளையில் இருக்கிற ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும். என்ன செய்யலாம்? ஒன்றும் இல்லை. முதல்ல மக்கில் தண்ணி எடுத்து கால் பாதத்தில் ஊற்றி காலுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. முடிஞ்சால் முட்டியிலேருந்து கால் வரைக்கும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உடல்லையோ தலையிலையோ தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியமான ஒரு நோய் தடுப்பு. இதை பல நரம்புகள் ரத்த குழாய்கள் பாதிச்சிருக்கு. பிறகு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் அமிலங்கள் நைட்டெல்லாம் வயிற்றில் அமிலம் தேங்கி நிற்கும். இதுக்கு என்ன செய்யலாம்? வசதி இருக்கிறவங்க ஒரு 1/2 லிட்டர் நீராகாரம் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. இதில் பல நன்மைகள், நீராகாரத்தோட நன்மைகள் தனியாகவே 1 மணி நேரம் சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது. முக்கியமானது, வெறும் வயிற்றில் காலையில் தண்ணீர் கொடுப்பது என்பது சில பயிற்சி எடுத்தவர்கள் 2 லிட்டர் வரைக்குமே தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. நாம் நார்மலாக ஒரு 1/2 லிட்டர் நீராகாரம் இருந்தால் நீராகாரம், இல்லைனா வெறும் நல்ல தண்ணியை ஜில்லுன்னு இல்லாமல் சாதாரண தண்ணியை 1/2 லிட்டர் முதல்ல வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. இதோட நன்மைகள் பல. அடுத்தது, நாம் ஏசியிலிருந்து வெளியில் வரோம். சில பேருக்கு ஏசி இல்லை, அதுக்கு நான் தனியாக சொல்கிறேன். ஏசியிலேருந்து வெளியே வர்றவங்க என்ன செய்யணும்? ஏசியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஃபேன் போட்டுட்டு உங்கள் டெம்பரேச்சரை ஓரளவுக்கு சில்லுப்புலேருந்து குறைஞ்சி ஓரளவுக்கு நார்மல் டெம்பரேச்சர் வந்த பிறகு ரூமை விட்டு வெளியில் வாங்க. அதேமாதிரி ஏசியில் நுழையும் போது இதே தான். வேர்வையாக இருக்கிறவங்க சடனாக ஏசி ரூமுக்குள்ளே வரக்கூடாது. என்ன செய்யலாம்? துண்டை தொடச்சிட்டு ஒரு ஃபேனில் இருந்துட்டு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அப்புறம் அந்த கூலிங் டெம்பரேச்சருக்கு போகிற இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜில்லுன்னு ஏசி ரூம்லேருந்து சடனாக ஹாட்டுக்கு வரதோ, ஹாட்லேருந்து சடனாக ஏசிக்கு போகிறதோ 40 வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட பல நோய்கள், அதுவும் குறிப்பாக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சக்கரை இருக்கிறவங்களுக்கு மிக பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கூடுமான வரைக்கும் வேர்வை அடங்கின பிறகு ஏசிக்குள்ளே போங்க. திரும்ப ஏசிலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஏசியை 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் ஏசியை விட்டு வெளியில் வந்தாச்சு. திரும்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இடையில தண்ணி குடிக்கக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான செய்தி. என்ன செய்யலான்னா, நம்மளோட உணவு குழா காலையில் தயாராக விரிவடைஞ்சிருக்காது.
ஒரு அரை டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. ஒரு வெளியில் போகிறோம், வெயிலில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு வச்சிங்களேன். இந்த தலைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி மாதங்கள் வெயில் நாள் தான். அந்த காலத்திலே தலப்பா காட்டினாங்க. தலப்பா காட்டினது வெண்மையானது. அந்த வெண்மையான தலப்பா அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்களை தாக்கு பிடிச்சிது. இப்போ நாம் அந்த பழக்கத்தில் இல்லாததுனால சாதாரண வெள்ளை குள்ளா வெயிலில் போகும்போது மட்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வெள்ளை கலரில் குள்ளா போட்டுருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்மெட்டே போட்டாலும் உள்ளே ஒரு கர்ச்சீப் வச்சுட்டு, வெள்ளை கர்ச்சீப் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்மெட் போடுங்க. இது சன்ஸ்ட்ரோக் என்ற மூளையினுடைய நரம்பு இரத்த குழாய்களை பாதிக்காமல் தடுக்கிற வழிமுறை. அடுத்தது, நம்ம மதிய உணவில் கட்டாயமாக ஏதாவது ஒரு கீரையை சேர்த்துக்கோங்க. இந்த கீரையினால் கரையும் நார்ச்சத்துக்கள், நாம் எடுக்கிறதுல ஃபைபர் அதிகமாக எடுக்க வேண்டிய டைம் எதுன்னா மதிய உணவு கூட. ஏன்னா பல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே நம்மளுடைய ஃபைபர்ஸ்னால் கரையும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிற கீரைகள், அதை ஒரு கம்பல்சரி ஆக்கிடுங்க. ஒரு கீரை கூட்டோ கீரை குழம்போ, தினம் ஒரு கீரை, இதை ஒரு மந்திரமாகவே நீங்கள் செயல்படுங்க. தினம் உங்களுக்கு பிடித்த எந்த கீரையோ உடலுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து கொள்ளுங்கள். அப்புறம் இரவு நாம் படுக்கும்போது ஒரு சின்ன நிலை சொல்கிறேன். என்னென்னா சவாசனம், சவம்னா பிணம். என்ன செய்யணுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு தலைக்கு தலையணை வைக்காதீங்க. சமமான தரையில் பாய் போட்டோ அல்லது பெட்லேயே கூட நீங்கள் தலையணை இல்லாமல் முதல்ல இரவு படுக்கிறப்ப மட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு தலையணை வைக்காமல் நீங்கள் ஒரு 1/2 hour அப்படி இருந்துட்டு அப்புறம் தலையணை கூட வச்சிங்க. கால் வீக்கம் உள்ளவராக இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துக்கு காலுக்கு 2 தலையணை உயரம் வச்சு தலைக்கு தலையணை வைக்காமல் அரை மணி நேரம் கழித்து நீங்கள் தலைக்கு தலையணை வச்சுக்கலாம். உயரமான தலையணை வைக்காதீர்கள். பிற்பாடு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, நமக்கு இரவில் மலச்சிக்கல் காலையில் வருது இல்லையா, அதுக்கு இரவில் தூங்குறதுக்கு முன்பு திரிபலா சூரணம், இது ரெடிமேடாகவும் கிடைக்கிது, நாமளும் தயாரிச்சிக்கலாம். ஒன்றும் பெரிய காம்பினேஷன் இல்லை. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். கடுக்காயும் வத்தலா காய்ந்தது, நெல்லிக்காயும் காய்ந்த நிலை, தாண்டிக்காயும் காய்ந்த நிலை, எதுவும் பசுமையாக இல்லை. இந்த 3த்தையும் சமப்பங்கு போட்டு மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம். 1 டீஸ்பூன் இளம் வெந்நீரில் நைட்டில் சாப்பிட்றதுனால காலையில் மலம் கழிதல் மட்டுமல்ல, வாத பித்த தோஷங்கள் அத்தனையுமே கட்டுப்படும். இது திரிபலா சூரணம் என்று கடைகள்லையும் நமக்கு கிடைக்கிது. அளவு 10 கிராம் இளம் வெந்நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு படுங்க. காலையில் உங்களுக்கு எல்லா வாயுக்களும் கலைந்து விடும். முக்கியமாக பாதத்தில் இந்த மாதிரி ஏசி ஒத்துக்காத, கால் ஜில்லுன்னு இருக்குது, எனக்கு கால் கையில் அப்படியே விரைச்சிட்டு இருக்கு, இது எல்லாமே 40 வயசு மேல்பட்டவங்களுக்கு, அது குறிப்பாக சர்க்கரை உள்ளவங்களுக்கு இருக்கும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் ஒரு சின்ன கட்டி கற்பூரம். இது என்ன செய்யணும்னா, தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன், தோராயமாக சொல்கிறேன் 3 ஸ்பூன் லைட்டாக சூடு பண்ணி இறக்கி எட்ட வச்சுட்டு, கற்பூரம் நம்ம சூடம் ஏற்றுறோம் இல்லையா சாமிக்கு, அந்த கற்பூரம் தான், கட்டி கற்பூரம் எடுத்து ஒரு அரை சிட்டிக்கு அளவுக்கு அதில் போடுங்க. இதுக்கு பேர் கற்பூராதி தைலம். வெறும் தேங்காய் எண்ணெய் கற்பூரம் அவ்வளோதான். எண்ணெய் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய்க்கு 1 சிட்டிகை கற்பூரம் பவுடர். இது எதுக்கு சொல்கிறேன்னா, உள்ளங்காலில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தடவிட்டு படுத்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர், கால் சில்லிடுதல் போயிடும். சுகர் உள்ளவங்களுக்கு நரம்பு கால் கையெல்லாம் மறுத்து போகுது, கால் நரம்புலாம் இழுக்குது, எனக்கு வலிக்குதுன்றாங்க. நீங்கள் முட்டிலேருந்து கால் வரைக்கும் தடவை தேவையில்லை. உள்ளங்காலில் மட்டும் இந்த கற்பூராதி தைலத்தை சூடாக தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. தயார் பண்ணுறது சூடாக வேணால் தயார் பண்ணிக்கலாம். ஆனால் தடவும் போது நீங்கள் சூடாக இருக்கணுன்ற கட்டாயமே இல்லை. அப்படி இல்லைன்னா சித்த மருந்து கடையில் கற்பூராதி தைலம் என்றே கிடைக்கும். சும்மா கொஞ்சமாக எடுத்து எப்படி நம்ம கை கால் வறட்சிக்கு தடைக்கிறோம், அந்த மாதிரி உள்ளங்காலில் தினப்படியே 40 வயசு மேலே உள்ளவங்க உள்ளங்காலுக்கு கற்பூராதி தைலம் தடவி வந்தால் காலில் ஏற்படுற சில்லுப்பு, கால் நரம்பு இழுக்கிறது, காலில் இருக்கிற முக்கியமாக நரம்பு டேமேஜ், வலி நன்றாக கேட்கும். மிகச்சிறந்த வலி நிவாரணி கற்பூராதி தைலம். இதில் கூடுதல் அடிஷனல் என்னென்னா, இந்த கற்பூராதி தைலம் தடவுகிற இடத்துல கொசு கடிக்காது, எறும்பு வராது. முக்கியமாக இந்த ஜந்துக்கள் எதுவுமே உங்கள் பாதத்தை தீண்டாது. இது தமிழர் மரபில் ஆரம்பத்தில் சித்த மரபில் சொல்கிறது தான். இரவு படுக்கும் முன்பு உள்ளங்காலில் கற்பூராதி தைலம் தடவ வேண்டும். கம்பல்சரி 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நைட்டில் திரிபலா சூர்ணத்தை ஒரு 10 கிராம் இளம் வெந்நீரில், ஒரு 100 ml இளம் வெந்நீரில் சாப்பிட்டு படுத்தால் மிக மிக நல்லது.